ஆடி மாதம் தொடங்கிய நிலையில் தஞ்சை அண்ணா சிலை அருகே இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் இணைத்து அம்மன் வேடம் அணிந்து நூதன சாலை விழிப்புணர்வு ஏற்படுத்தது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று அண்ணா சாலை அருகே தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் நூதன போக்குவரத்து சாலை போக்குவரத்து விழிப்புணர்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மீடியா இருக்கிறார். அவரிடம் இருக்கலாம். சார், இன்னைக்கு ஆடி 1 முதல் வெள்ளி, அம்மனுக்கு உகந்த நாள். இன்றைய தினம் தஞ்சை மாநகர பகுதியில் சாலை விதிகளை பாதுகாக்கணும், கடைபிடித்து வாகனம் ஓட்டணுன்றதுக்காக ஒரு வினோத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது? வணக்கம் சார். விபத்தில்லாத தஞ்சாவூரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தஞ்சாவூர் மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு, ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலம் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இன்று ஆடி முதல் தேதி, முதல் வெள்ளி, இந்த அம்மனுக்கு உகந்த நாள் என்று கருதப்படும் இந்த நாளில் அம்மன் வேடமிட்ட தன்னார்வலர் ஒருவர், அதாவது குறிப்பா கல்லூரி மாணவி ஆர்த்தி அம்மன் வேடம் தரித்து இன்னைக்கு இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்துறாங்க. இந்த வழியாக தஞ்சை பழைய பேருந்து நிலையம், ராஜா மிராசுதார் மருத்துவமனை சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்றவர்களை தடுத்து நிறுத்திய தஞ்சாவூர் மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான போக்குவரத்து காவலர்கள் அவர்களுக்கு இன்னைக்கு அறிவுரை கூறினாங்க. என்ன அறிவுரை கூறினாங்க அப்படின்னா, இளநியை எப்படி நம்ம சரியா கையாளாம இருந்தோம்னா கரையில விழுந்து உடஞ்சு போயிருமோ, அதே மாதிரி நீங்க ஹெல்மெட் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா அடிபடும் போது ரத்தம் சிந்திரும் அப்படிங்கிற கருப்பொருளை வச்சு நீங்க விழிப்புணர்வு நடத்துறாங்க. இந்த வழியாக 50 இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தது வாகன ஓட்டிகள் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அம்மன் வேடமிட்ட மாணவி ஆர்த்தி மூலியமாக வேப்பிலை அடித்து அவர்களுக்கு இன்னைக்கு தண்டிக்காமல் அவர்களுக்கு இன்று அறிவுரை கூறி கண்டித்ததுடன் அவர்களுக்கு விலையில்லாமல் இளநீர் வழங்கி அவர்களுக்கு அறிவுரை இன்னைக்கு வழங்கியிருக்கோம். அம்மனுக்கு உகந்தது வேப்பிலை, அம்மனுக்கு உகந்தது இளநீர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால அதையே இன்னைக்கு கருப்பொருளாக எடுத்து இன்னைக்கு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அதை வழங்கி அவர்கள் வேப்பிலை அடித்து அறிவுரை கூறி அவர்களுக்கு இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதே மாதிரி போன வருஷம் இதே மாதிரி ஆடி வெள்ளி அன்னைக்கு தங்க நாணயம் வழங்கணும். தமிழ்நாட்டிலே முதன்முறையாக ஜோதி அறக்கட்டளையும் நியூஸ்7 அன்பு பாலம் இணைந்து தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு தலா 1 கிராம் தங்க நாணயம் வழங்கணும். இந்த வருஷம் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு இளநீரை வழங்கி நூதன விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அதே நேரத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள், பெண் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விலையில்லாத பட்டுப்புடவையும் வழங்கி அவங்க இன்னைக்கு ஊக்கப்படுத்தியிருக்கோம் சார். விபத்தில்லாத தஞ்சாவூரை உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்காக செயல்படும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து தொடர்ந்து செயல்படுத்தும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் தஞ்சையில் விபத்தில்லாத தஞ்சையை உருவாக்குவதற்கு தொடர்ந்து கொண்ட முன்னெடுப்பில் நடத்தப்பட்ட தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் தெரிவிக்கிறார். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காத்துடன் சரவணகுமார், நியூஸ்7 தமிழ்.